எங்கே தேடினாலும் அந்த மோதிரம் அங்கே கிடைக்காது, ஏன்னா அந்த மோதிரம் எங்கிட்ட இருக்கு, என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நிற்கிறாங்க. பார்த்தோன்னே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படிங்க ரோகிணி கைக்கு அந்த மோதிரம் போணுச்சு, அது எப்படி போணுச்சுங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அன்பான உறவுகளுக்கு இனிய வணக்கங்க. இங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு. ஏய் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு, ஏய் மோதிரத்தை குடுறி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பறிக்க வருது. நில்லுங்க ஆண்டி நில்லுங்க, என்ன ஏன் பதட்டத்தோட, அமைதி பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்க எல்லாரும் அதிசயத்து போய் ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க. அட ஆமாங்க, 50 பேரும் பூ வச்சு நிச்சயம் பண்ணலான்னு வந்திருக்காங்க. அழகா இருக்கா பொண்ணா, அழகா இருக்கா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்ன கதை உட்காந்த கதை எல்லாம் பேசுறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் முடிஞ்சிருது. சரி என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருவோமா, மோதிரம் மாற்றுவோமா அப்படின்னு மோதிரம் மாற்ற போகையில் தான் அந்த மோதிரம் காணாமல் போகுது. அப்போ தான் நம்ம தலைவி வந்து நிற்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, இந்த கதையோட சீரியல் கதாநாயகி மீனா அப்படின்னு சொல்கிறத விட ரோகிணி அப்படின்னு சொன்னால் தான் பொருத்தமாக இருக்குங்க. டைரக்டர் விட்ட பாடு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்களா கொக்கி வச்ச மாதிரி 6 மாதம் இழுத்தடிச்சிட்டாங்க. 6 மாதம் நல்ல வேலை மனோஜ் வீட்டோட இருன்னு சொல்லாமல் விட்டாங்களே. அப்படி சொல்லியிருந்தா ஒரு பக்கத்து சந்தோஷமாக தான் இருக்குது, விஜயாவை வச்சு செய்வாங்க ரோகிணி அப்படின்ட்டு. ஆனாலும் கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது, என்னங்கடா கதை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கேட்க அமெரிக்காக்காரவங்க கேட்குறாங்க. எனக்கு ஒன்று டவுட்டு, அமெரிக்காவில் ஈரான்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கே, இவங்க அழகாக பொண்ணு பார்க்க வந்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்களே. சரி விடுங்க கதைக்கு தானே. இப்போ என்னன்னா ரோஹிணி பார்க்குது, இவங்கெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்லவே மாட்டாங்க, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு சொல்ல. ஓ டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கே அந்த பொண்ணு ரோஹிணியா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விஜயா சொல்லுது. இவளை கட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கே, இவெல்லாம் எதுக்கு கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை வாங்கி வெளியில் போடி, இங்கே எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்ல. வெளியில் போகணுமா, ஏங்க உங்களுக்குலாம் சட்ட திருத்தம் தெரியாதா அப்படின்னு சொல்ல. விஜயாலாம் பார்க்குது, மனோஜ் பார்க்குது, ஐயோ இவ என்ன சொல்ல போறா அப்படின்னுட்டு அண்ணாமலை வராரு. அது என்ன எத்தனைத்தாலும் எங்கள் வீட்டில் எதுவும் நல்லது நடக்கூடாதுன்னு இப்படி வர்றியாம்மா அப்படின்னு சொல்ல. அங்கிள் ஏன் அங்கிள், உங்களை நான் நல்லவே நினச்சிட்டு இருக்கேன் அங்கிள், இப்போ வந்து இதெல்லாம் பேசாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நீங்கள்லாம் ஒரு நல்லா படிச்சிருக்கீங்க, வசதியாக இருக்கீங்க, நான் இந்த வீட்டு மருமவ, இன்னும் டைவர்ஸ் நடக்கலை, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி வந்து அதுவும் என்கேஜ்மெண்ட் அளவுக்கு போயிட்டீங்க, ஒரு பொண்ணு பார்க்குற படலம் மாப்பிள்ளை பார்க்குற படலத்தோடு நிறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஏம்மா என்னம்மா நீ, அதான் கேஸ் நடந்துட்டு இருக்கல, இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிருமாமே, அப்புறம் என்ன அஹான்னு உடனே அதை கேட்டுட்டு ரோகிணி சிரிக்குதுங்க. அஹா அப்படின்னு சிரிக்க பார்த்து, சிரிக்கிற நிறுத்தடி அப்படின்னு விஜயா சொல்ல. அத்தை இல்லை சாரி ஆண்டி, இல்லை உங்களை ஆண்டின்னு சொல்லக்கூடாது, முன்னாள் மாமியாவா, வேணாம் என்னைக்கும் என் மாமியாவே. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நீங்கள் எல்லாத்தையும் இவங்க கிட்டலாம் மறைச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல. நாங்கள் என்னடி ஒன்றும் மறைக்கல, இங்கே பாருங்க பொண்ணு வீட்டுக்காரங்களே ஒன்று முழுசாக கேட்டுக்கோங்க, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நிரந்தர மருமகன் நான் தான், அது யாராலையும் மறக்க முடியாது, ஏன்னா டைரக்டர் யாழு அப்படின்னு அவங்க ரோகிணி மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் இவருக்கும் எனக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையே டைவர்ஸுக்கான உண்டானது எந்த பேச்சும் பேசக்கூடாது தெரியுமா அப்படிங்கிற. என்ன விஜயா நடக்குது, ஐயோ அங்கிள் நீங்கள் கோர்ட்டுக்கு வரலையே, கோர்ட்டுக்கு வந்தால் தெரிஞ்சிருக்கும், இவருக்கு எனக்கும் 6 மாதம் டைவர்ஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நான் பாவம் கஷ்டப்படுறேன்னு 25,000 ஜீவனாம்சம் இவர் கொடுக்கணும், நான் வாங்கின கடனுக்கு, அது மட்டும் இல்லை அதுக்கு வட்டி எல்லாமே இவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. சொல்லலையா மனோஜ், என்ன மனோஜ் அப்படின்னு பக்கத்தில் வந்து சட்டப்பட்ட நோண்ட, ஏச்சி பொடி தள்ளி பொடி அப்படின்ட்டு போகிறாரு. என்ன பார்க்குறீங்க, இவர் என்ன தள்ளுறாருன்னா அது பூரா வான்னு அர்த்தம், அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன், அது எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தான் தெரியலை அப்படிங்கல. அப்படியே பார்க்குறாங்க, சொய்யன்னு எல்லாம் கிட்டக்க வர்ற மாதிரி இருக்குது விஜயாவுக்கு. என்ன விஜயா, அது வந்துங்க அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, என்னம்மா 6 மாதமா இவர் ஜீவனாம்சம் கொடுக்கணுமா, தள்ளுபடி பண்ணிக்காங்களா இவன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்னமோ 1 மாதத்தில் நான் விடுதலை கிடச்சிரும், 1 வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் தெரிஞ்சிரும்னு சொன்னீங்க, என்னம்மா இப்படி ஃப்ராடு பண்ணுறீங்க, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கல. வேற ஒன்றும் இல்லைங்க, எப்படியாவது ஃப்ராடுத்தனம் பண்ணியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் ரோஹிணி சொல்ல. அப்படியே அந்த பொண்ணு பார்க்குது, அது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது ரோஹிணி மாதிரிலாம் கில்லாடி இல்லைங்க, மனோச்சிட்டு வருது. நிஜமா இவங்க சொல்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க. ஏம்மா என்கிட்ட கேளுங்க மேம், நான் தான் சொல்கிறேனே இதெல்லாம் ஃப்ராடு, ஒட்டுமொத்த ஃப்ராடு, அப்புறம் அந்த ஃப்ராடு குடும்பத்தில் நீ வாழ நினைக்கிற அப்படின்னு முத்து வந்து கேட்க. அது எனக்கு புருஷன் ஆயிட்டார்ல, நான் லவ் பண்ணிட்டேன், பிகாஸ் மை லவ் என் புருஷன் அப்படின்னு சொல்ல. ஐயோ இது வேற கொடுத்து நடத்துகிறாளேன்னு முத்து இங்கிட்டு திரும்பிக்கிறாரு. இங்கே பாருங்க
மனோஜ் என் புருஷன் 6 மாதத்துக்கு அவர் தான் எனக்கு எல்லா செலவும் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், இல்லையானா அவங்ககிட்ட கேளுங்களேன் அப்படிங்கிற மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. சொல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்காதா, இந்த பொண்ணு சொல்கிறது சரியா உண்மையா அப்படின்னு கேட்க அப்படியே உழுப்புறாங்க சட்டையை போட்டு. என் புருஷன் 6 மாதத்துக்கு அவர் என் புருஷன், நீங்கள் அவரை போய் தொடவலாம் கூடாது மேடம் அப்படின்னு சொல்ல, சே அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க. விஜயாட்ட போய் அண்ணாமலை பலான்னு ஒரு அறை கொடுக்குறாரு. என்னடி சொல்லுடி அப்படின்னு சொல்லல ரெண்டும் திருன்னு முழிக்குதுங்க. உடனே முத்து மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த வக்கீலுக்கு கால் பண்ணுறாங்க. நடந்ததெல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், அவங்க வந்து சொல்லவே இல்லையா, ஏன் கேட்குறீங்க, மறைச்சு சுரப்பி வைக்கிறதுல நம்பர் 1ல் இருக்காங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களே என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க பணம் வாங்கியிருக்காங்க போல இருக்கே இவங்களை நம்பி அப்படி சொல்ல, என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கல மனோஜ்கிட்ட கேட்க, ஆமாம்மா அவள் என்னை நம்பி தான் பணம் வாங்கினா. எதுக்குடா உன்னைய நம்பி வாங்கினா, அவளுக்காகத்தாம்மா வாங்கினா, அவள் தான் 1 லட்சம் கடை இருக்குது 2 லட்சம் கடை இருக்குன்னு சொல்லி வாங்கினாம்மா, மற்றபடி நான் அவகிட்ட வாங்கவே இல்லைம்மா, அதை கோர்ட்டில் சொல்ல வேண்டியதானே நீ அப்படின்னு இங்கே வக்கீலம்மா அதை கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாங்க. உங்கள் பிள்ளைக்கு அறிவே இல்லைங்க, அந்த பொம்பளை எப்படி எடுத்து வைக்குது, அவங்க சொல்லியில் பேசாமல் இருக்காரு, நான் என்ன பண்ண முடியும், அப்போவே சொல்லியிருக்கணும் இவ கடை வாங்கினதெல்லாம் எனக்கு இல்லை அவளுக்காக தான் வாங்கினாண்டு. ஆமான்னு சொல்கிறாரு. ஆமாம், அதாவது ரோகிணி கேட்குது, இவர் கேளுங்களேன், இவர் சொல்லி நான் வாங்கினேன்னா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு கேட்க மனோஜ்கிட்ட நீதிபதி கேட்குறாங்க. அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது. ஆனால் ரோகிணி வாங்கின கடன்லாம் அந்த 3 லட்சம் ஏற்கனவே பேங்க்காரங்க வந்து மிரட்டினாங்கல்ல, ரோட்டில் வச்சு ஆதார் அட்டையெல்லாம் வாங்கினாங்கல்ல, விஜயா மனோஜை ஃபோட்டோ எடுத்து, அதுக்கப்புறம் சிட்டிக்காண்டி வாங்கின கடை எல்லாமே மனோஜ் சொல்லி வாங்கினாங்க. ஆனால் ரோகிணிக்காகத்தான் வாங்கினாங்க. அதை வந்து ட்ரிக்காக மாட்டி விட இந்த மனோஜ் மக்கு பயிலாம் ஆமான்றான். அதனால இந்த கடன்லாம் மனோஜ் அடைக்கணும், 6 மாதம் ஜீவன அம்சம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி பேசணும்னு சொல்லிடுறாங்க நீதிபதி. எல்லாத்தையும் வக்கீலம்மா சொல்லிட்டு, அட வைங்கம்மா உங்கள் கேஸை ஏன்டா எடுத்துட்டு இருக்கு, வெளியில் போனது ஓனனை தூக்கி நம்ம விட்டுக்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு இருக்குது வைங்க அப்படின்னு வச்சிடுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஏண்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம கோபத்தில் அண்ணாமலை வராரு. அப்பா இல்லைப்பா சே அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, பொட்டியை கட்டுறாங்க 3 பேரும். சம்மந்தி எங்கே போகிறீங்க அப்படின்னு விஜயா ஓடி வருது. என்னது சம்மந்தியா, இனிமேல் என்ன சம்பந்தி, போமா எனக்கு தீயா வருது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வெளில கிளம்புறாங்க. ஐயோ போச்சே, பல கோடி போச்சே, ஏரோப்ளேன் போச்சே, ஹெலிகாப்டர் போச்சேன்னு பின்னாடியே போக பார்த்தா உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இவ்வளோ ஃப்ராடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ரோஹிணியை பார்க்குது விஜயா. போதுமாடி, இதுக்கு தாண்டி வந்த, கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆண்டி, இதுக்கு தான் வந்தேன், பாய் மனோஜ் ஐ லவ் யூ அப்படின்னு. அது போக ஐயோன்னு தலையில் துணியை போட்டு உட்கார அப்படியே மீனா பார்க்குது. என்னங்க இங்கே நடக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம என்னமா பண்ண முடியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகுது மீனா. ஏய் நீ நில்லு அப்படிங்கிறாரு முத்து. ஏன் நான் போன பாவம் அழுகுறாங்க, 2 பேரும் சோகத்தில் இருக்காங்க, நான் போய் சமாதானப்படுத்தினேன், நீ போய் சமாதானப்படுத்தினா சம்மந்தமே இல்லாமல் முனங்காலுக்கும் முச்சந்தலைக்கும் தலை முடிச்சு போடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கள் அம்மா ஏய் போடி எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு இதுக்கும் ஒன்றைத்தான் சொல்லும். எல்லாம் அப்படித்தான், ஏதாவது இழிச்சவாய்னா எல்லாம் அவனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்துருமா வேணாமா, இல்லைங்க அதுக்காண்டி இவங்க எப்படி சொல்கிறான்னு நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு கிட்டக்க போது. அழுகாதீங்க அப்படிங்கிற. ஆனால் அண்ணாமலை செம்மையாக கொடுத்து கழட்டிட்டு தாங்க போயிடுறாரு. மூஞ்சில முழிக்காதுன்னுட்டு, ஏன்னா மறைச்சிட்டாங்க இல்லையா 6 மாதம் அந்த மாதிரி தள்ளி வச்சதை, அதை நம்பி தானே மாப்பிள்ளையோட பார்க்க வாங்கன்னு சொல்லி நிச்சயம் வரைக்கும் போனார். இப்போ வந்து அண்ணாமலையும் காரி துப்பாத குறையாக திட்டிட்டு போயிடறாங்க. அதனால விஜயாவை திட்டிட்டு போயிடுறாரு, அடிச்சு போட்டு போயிடுறாரு. இப்போ மீனா வருதுங்க, எலி வருது தன்னால் வலையில் மாட்டுறதுக்கு. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, கண்டிப்பாக நல்ல இடம் அமையும் அத்தை அப்படின்னு சொல்ல, ஏய் படி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இல்லைத்த உங்களுக்கு ஏதாவது காஃபி கொண்டாரவா அப்படின்னு கேட்க, ஒன்று அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஒன்றால தாண்டி அப்படின்னு சொல்ல விஜய் முத்து பார்க்குறாரு. போதுமா சொன்னல அப்படிங்கிற மாதிரி, சும்மா இருங்க அப்படின்ட்டு. இல்லைத்த அது வந்தத்த, ஏய் போயிருன்னு சொல்லிட்டேன். இல்லைத்த நான் என்னத்த பண்ணேன், இது மீனா ரோகிணியும் அவங்களும் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எல்லாம் ஒரு ராசி தாண்டி, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த ராசி தான் என் பிள்ளைக்கு இப்படி தப்பா நடக்குது, நீ மட்டும் அந்த மண்டபத்தில் அப்படியே போயிருந்தீன்னா என் பிள்ளைக்கு அப்படி இருந்திருக்கும் ஐயோ அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்க வாரியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து அணைச்ச வாக்கில் கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. ஏய் எங்கடி போகிற, டீ போட்டு கொண்டாடி அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் ராசிலேண்டிங்களே, அப்புறம் என் பொண்டாட்டி டீ போட்டு கொண்டாந்து கொடுக்க, அப்புறம் உங்கள் குடலெல்லாம் வெந்து போயிடும், வேணும்னா நீங்களே போய் குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரூம்குள்ளே கூட்டி போயிறாரு. அப்படியே மீனா தேம்பி அழுக போகுது. அழுகாதம்மா அப்படின்னு கதவை சாத்திட்டு, ஏண்டி அழுகிற அப்படின்னு சொல்ல, மீனா உடனே கண்ணை தொடச்சிட்டு, நான் ஏன் அழுகணும், என்னென்னமோ தப்பு பண்ணுறவங்க ராணி மாதிரி திடுறாங்க, நான் இனிமேல் அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்பா இதுதான் என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு சூப்பர்டா அப்படின்னு கிட்டக்க வந்து முத்தம் கொடுக்குறாரு. மீனா அப்படின்னு கூப்பிட, இதை
வந்துட்டேன் அத்தை அப்படின்னு முத்தை தள்ளிட்டு ஓடுறாங்க. இவெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு முத்து நெத்தியில் அடிச்சுக்கிறாரு. என்ன மிரன், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டு போகிறேனே ஃப்ரெண்ட்ஸ், அதை விட்டுட்டு போகக்கூடாது. உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரோகிணி கைக்கு அந்த மோதிரம் எப்படி போணுச்சுன்னு சொல்லாமல் போனால் அது தப்பாக இல்லையா? அந்த மோதிரம் எப்படி வந்துச்சு நான் இப்போ சொல்லட்டுமா? அவர் மோதிரத்தை பார்த்துட்டு ஆசாசியாக அப்படியே வச்சுக்கிறாரு. அப்படியே பாக்கெட்டுகளை வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே ஷோரூமுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷத்தெல்லாம் காமிக்கிறாரு. பாத்தியா மோதிரம் நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாத்துட்டையும் காமிக்க. அந்த ஜீவா வேலை பார்க்குது இல்லையா, வா சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க கையில் போட்டு பார்க்க, கையில் போடக்கூடாது அப்படின்னு வாங்கி அப்படி ஒரு ஆசையாக அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு டப்பாக்கில் வைக்கிறாரு. ஆனால் அது அப்படி தவறி விழுகுது. அதையும் எடுத்து சந்தோஷம் வைக்கிறான். அங்கே தான் வர்றாங்க நம்ம ரோகிணி வர்றவங்க பேச்சு கொடுக்குறாங்க. அப்படி இப்படின்னு பேசல, என்னடி பார்க்குறேன், இங்கே பார், நான் மோதிரம் மத்திப்பான்லாம் பண்ண போகிறேன், உனக்கு தெரியுமா, எனக்கு நிச்சயத்தை நடக்க போகுதுடி அப்படின்னு போட்டு வைக்கிறது பூரா இந்த மனோஜ் தாங்க. அங்கே பாயிண்டை பிடிக்கிறாங்க. எப்படியாவது எடுக்கணுமேனு சொல்லிட்டு மனோஜை இப்படிக்கா போக வச்சு அந்த மோதிரத்தை ஆட்டையை போட்டுறாங்க. அந்த பக்கீது அது உள்ளுக்கு இருக்கிறது இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம அப்படியே பாக்ஸை கொண்டு போய் வீட்லேயும் வச்சிருதுங்க. அதுக்கப்புறம் தான் மோதிரம் காணா. இப்போ புரியுதுங்களா ரோஹிணி கைக்கு எப்படி மோதிரம் போணுச்சுன்னு? எப்படிங்க நம்மளோட கற்பனை கதை. நல்லா இருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.